துணி நாலா மடிச்சு போட்டுருக்கிறேன். இந்த ஃபோல்டு பகுதியிலிருந்து சீட் தையல்ல இருந்து கால் பாட்டம் முடிகிற வரைக்கும் உள்ள உயரம் 31.25. இதில் அரை இன்ச்சு இந்த பகுதியில் தைக்கிறதுக்கும் கால் மடிப்பிற்காக 3 இன்ச்சு சேர்த்து 35.25 எடுத்துக்கிறோம். அகலம் எடுக்கும்போது கால் இடுக்கு தையல்ல இருந்து சைடு அகலம் இந்த ஃபோல்டு முடிய வரைக்கும் உள்ள அகலம் 14.25 இன்ச்சு. அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 14.25 எடுத்துக்கிறோம். கால் கீழ் சுற்றளவு வெளிப்பகுதியில் எடுக்கிறதுனால நாம தையலுக்காகவும் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணிக்கிறோம். கால் இடுக்கு கால் கீழ் சுற்றளவு 5.25 இன்ச்சு. 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 6.25 இன்ச்சு எடுத்துக்கிறோம். கால் இடுக்கு எடுக்கும்போது சீட் தையல்ல இருந்து கால் இடுக்கு முடிய வரைக்கும் உள்ள தையலின் அளவு 6.25 இன்ச்சு. இதுல 3/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 7 இன்ச்சு எடுத்துக்கிறோம். சீட்டோட உயரம் இடுப்பு தையல் வரைக்கும் எடுத்துக்கிறோம். 7.25 இன்ச்சு உயரம். அரை இன்ச்சு இடுப்பு தையலுக்காகவும் 1.25 இன்ச்சு இடுப்பு மடிப்பிற்காகவும் ப்ளஸ் பண்ணி 9.5 இன்ச்சு உயரம் எடுத்துக்கிறோம். அகலம் எடுக்கும்போது சீட் பகுதியை இது மாதிரி ரெண்டா விரிச்சுக்கிறோம். ஒரு ஃபோல்டுல இருந்து இன்னொரு ஃபோல்டு வரைக்கும் எடுத்துக்கிறோம். சீட் அகலம் 21.25 இன்ச்சு இருக்கு. அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 22.25 இன்ச்சு எடுத்துக்கிறோம். துணியில எப்படி அளவெடுக்கிறது, துணி எப்படி மடிச்சு போடுறதுன்னு பார்க்கலாம். துணி இப்படி நாலா மடங்கி இருக்குது. இதுல இந்த ஃபோல்ட தனியா எடுத்துக்கிறோம். கால் மடிப்பு வலது பக்கம் இருக்கு. இது ஒரு சைடுல உள்ள துணி ரெண்டா மடங்கி இருக்கு. அளவுக்கு ஏத்த மாதிரி நாலா மடிச்சுக்கலாம். உயரம் 35.25 இன்ச்சு. 38 இன்ச்சு இருக்கு. அகலம் 14.25. துணி எல்லா இடமும் 14.25 இருக்கு. அளவுக்கு மடிச்சுக்கலாம். இப்ப எல்லா இடமும் 14.25 இருக்கு. கீழே ஃபோல்டு இருக்கு. எப்பயுமே வலது பக்கம் தான் ஃபோல்டு இருக்கணும். உயரம் 35.25 இன்ச்சு. லைன் பண்ணிக்கலாம். கால் இடுக்கு 7 இன்ச்சு. கால் மடிப்பிற்கான அளவு இந்த வலது பக்கம் ஃபோல்டு இருக்கணும். அப்பதான் நமக்கு சீட் எடுக்கும்போது ஈஸியா இருக்கும். கால் மடிப்பிற்கான 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மார்க்கிங்ல தான் நம்ம கால் கீழ் சுற்றளவான 5.25 இன்ச்சுக்கு கூட தையலுக்காக 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 6.25 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இங்க 6.25 இன்ச்சு எடுத்தோம்னா அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 7.25 இன்ச்சு பாட்டத்தில் எடுத்துக்கணும். இதுக்கும் நாம சரிவு வரைஞ்சுக்கிறோம். கால் இடுக்கு இருக்கும், கால் கீழ் சுற்றளவிற்கு இடையில
சரிவு வரைஞ்சிக்கலாம். நமக்கு வளைவு வேணும் அப்படின்னா, ஷேப்புக்காக வளைவு வேணும்னா இந்த சரிவோட சென்டர் 13.25 இன்ச் வரும். இதுல இருந்து நமக்கு 1/2 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு அந்த மாதிரி நாம மார்க் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இதுல இருந்து கொஞ்சமா சரிவு வரைஞ்சி இந்த 3/4 இன்ச்சு மார்க்கிங் வழியா வந்து கால் கீழ் சுற்றளவுல இப்படி வரைஞ்சிக்கணும். கால் கீழ் பகுதியில ஃபோல்டு கட் பண்ணிக்கலாம். கால் இடுக்கு பகுதியில சிசர் மார்க் பண்ணிக்கலாம். எல்லா துணியும் சேர்த்து வச்சு கால் கீழ் சுற்றளவு பகுதியிலேயே சிசர் மார்க் பண்ணிக்கலாம். சீட் பீஸ் எடுத்துக்கலாம். சீட்டோட அகலம் 22.25 இன்ச்சு. உயரம் 9.25 இன்ச்சு இது இருக்கு. அதனால நாம 22.25 இன்ச்சு அளவுக்கு மடிச்சுக்கிறோம். ரெண்டே கால் இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். லைன் பண்ணிக்கலாம். உயரம் 9.25. லைன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டு கட்டியர் உயரம் எடுத்துக்கும் போது 6 இன்ச் இருக்கு. 6 இன்ச்சில் இருந்து 7 இன்ச்சுக்குள்ளால தான் இருக்கணும். இப்படி 4ஆ மடிச்சுக்கிறோம். அடிப்பகுதியிலையும் ஃபோல்டு இருக்கும், சைடுலையும் ஃபோல்டு இருக்கும். இன்ச்சு அகலம் எடுத்துக்கிறோம். உயரம் 6.25 இன்ச் இருக்கு. அதை அப்படியே எடுத்து கிராஸ் வரைஞ்சிக்கிறோம். கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டு பகுதியில் சிசர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் எப்படி கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. இந்த பீஸ்ல எல்லா பகுதியுமே கிராஸ் பீஸா இருக்கும். இந்த வடிவத்தில் தான் கிராஸா கட் பண்ணியிருக்கிறோம். பாட்டம் பீஸ் இது அந்த ட்ரையாங்கிள் பீஸ் இதில் தான் வரும்.